ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று பீகாரை இன்னையோட முடிச்சிருவோம், நாளையில இருந்து வேற விஷயங்கள் பேசலாம்னு சொன்னேன். ஆனா அப்படி இருக்க முடியல. மழை விட்டும் தூவான விடலைங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குது. பீகார் தேர்தல் அனைவருக்கும் பாடம் கற்றுத்தருகிறது அப்படின்னு முதலமைச்சர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. அனைவருக்கும் பாடம் அப்படின்னா இங்க தமிழ்நாடுனுடைய கான்டெக்ட்லயும் அதுல செய்திகள் இருக்கிறதாகத்தான் ஒரு உணர்வு வருது. ஆல் இண்டியா லெவல்லையும் சரி, தமிழ்நாடு அளவுலையும் சரி, அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. பீகார் தேர்தல்னா தேர்தல் மட்டுமா இல்ல SIR உட்படவா அப்படிங்கிற கேள்வியும் அதோட சேர்ந்து வருது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகா இருந்தது. அழகா நிதிஷ்குமாருக்கு ஒரு ஷொட்டு, முதுகுல ஒரு ஷொட்டு, கங்க்ராச்சுலேஷன். காங்கிரஸுக்கு மறைமுகமா ஒரு தட்டு. அனாவசியமா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, இருக்கிற கூட்டணியில இருந்து ஒழுங்கா ஜெயிக்கிற வழியை பார்ப்போன்னு. எலெக்ஷன் கமிஷனுக்கு தலையில ஒரு குட்டு. ஒன்றும் கரெக்டா பண்ணிருக்கேன். இதை விட சரியான அனாலிசிஸ் அந்த பீகார் எலெக்ஷனை பத்தி சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெற்றி பெற்று இருக்கிறார். அந்த நேரத்தில் முதல்ல வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதே சமயம் அலைபாயுதே, என் மனது அலைபாயுதேன்னு நினைக்கிறவங்ககிட்ட எல்லாம் உண்மை நிலையை தெரிஞ்சு நடந்துக்குங்க, எப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லாத பொல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு உன் சேட்டையெல்லாம் நாங்கள் மறந்துடலங்கிறத சுட்டி காட்டணும். எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டேன். நிதிஷ்குமாரை பாராட்டும் போது தேர்தல் ஆணையத்தாலதான் ஜெயிச்சீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வெற்றிக்கான பாராட்டுக்களை சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை தனியாக டீல் பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்ங்கிறத செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட், சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் அதுல முடியுது சார். திமுகவுக்கும் அதுல பாடம் இருக்குதா? அனைவருக்குமான பாடம் அப்படின்னு சொல்றது. திமுக அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு இந்த SIR பத்தி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது திமுக அது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதுக்கப்புறம் திமுகவிலையும் உட்கட்சியில சில இதெல்லாம் இருக்கு, ஒரு சில அது இருக்கும். ஒரு மாவட்டத்துல 2 பேர் தலைவராக தகுதி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, ஒருத்தர் தலைவராயிட்டாருன்னா அடுத்தவர் இவர் மட்டுப்படுத்துறாரோ இவர் நினைப்பாரு. அதன் காரணமா ஏற்பார் ஒரு சொல் இருக்கும். அது சில பேர் ரொம்ப பெருசுபடுத்துறாங்க. ஜூனியர் உடல் ரொம்ப பெருசுபடுத்தி எழுதியிருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே, திமுகவோட தொண்டர்கள் எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும், நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நம்ம இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி பதவி இழந்துட்டோம்னா நமக்கு என்ன மரியாதை இருக்கும் சொசைட்டில, அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த நேரத்துல பெரும்பாலும் ஒரு 90 விழுக்காடு இதையெல்லாம் மறந்துட்டு கட்சிக்காக வேண்டி ஒருங்கிணைந்துதான் உழைப்பார்கள் நான் நம்புறேன். திமுக மாதிரியான கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது மாவட்ட தலைவர்கள் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கருத்தியல் ரீதியாக பண்பட்ட நபர்களாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையும் அவங்களுக்கு மனசுல உடனடியாக தெரியும். ஆமா, கருத்தியல் ரீதியா இன்னும் இருக்கு திமுக. ஆனா அதுல டைல்யூஷன் இருக்குங்கிறது உண்மைதான். கருத்தியல் ரீதியா தான் இன்னும் இருக்கு. இன்னைக்குள்ள கட்சிகள்ல, அதாவது திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்க பார்த்தா திமுக தவிர கருத்தியலை இவ்வளவு ஆழமா இருக்கிறது யாரும் இல்லை, இவ்வளவு தூரத்துக்கு. ஆனா இன்னும் சில விஷயங்கள் ஆழமா இருந்திருக்கணும். ஆனா கருத்தியலே இல்லாதபடி போய்கிட்டு இருக்க அதிமுகவை பார்க்கும்போது திமுக எவ்வளவோ மேல் அப்படிங்கிற சந்தேகம். பட் அந்த 48, 49 இருந்த கருத்தியலை அப்படியே நம்ம இப்போ கடைபிடிக்க முடியுமா சார்? அது கால மாற்றத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை செய்யறோம். அத பழைய நிலையிலேயே உறுதியாக பற்றி நிற்பவர்களுக்கு அது டைல்யூஷன் மாதிரி தெரியலாம். அந்த கால மாற்றத்துக்கு ஏற்றபடி சில மாறுதல்கள் செய்யலாம். அதுக்காக வைகோ பேத்தி கல்யாணத்துல புரோகிதர்கள் வச்சு கல்யாணத்தை நடத்தினாங்களே, அதை சரின்னு சொல்ல முடியுமா? அடிப்படைகளை விட்டுறக்கூடாது. ஆமா, அடிப்படைகளை விட்டுறக்கூடாது. அதனால இங்கே அடிப்படைகளை சில விஷயங்கள் நான் சொல்றேன் இல்ல, தமிழர்களுக்கு இவர்கள் இந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய நன்மைகள் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட், நான் முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்ச உடனே, அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க காலேஜில் படிக்கணுமா, உனக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, மாணவியர் எல்லாருக்கும் இலவச உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். இது மாதிரி தமிழர்களுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சவங்க. நான் மறுபடியும் சொல்ல, தமிழர்களுக்கு, திமுக காரங்களுக்கு இல்ல, எல்லா தமிழர்களுக்கும் என்று இந்த நன்மைகள் வழங்கப்பட்டன. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லாருக்கும் தமிழர்கள் அவங்க பாக்குறது தமிழ்நாட்டுல இருந்து இன்னும் கரெக்டா சொன்னீங்க நீங்க. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தும். எஸ்பெஷலி தமிழர்கள் நான் சொல்றேன், ஏன்னா தமிழர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனா தமிழர்களுக்கு இவ்வளவு செய்த இந்த அரசாங்கம் தமிழுக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யவில்லைன்னு எனக்கு ஒரு கிரீவன்ஸ். அது அதுல அடிப்படையில்
நீங்க தமிழர்களுக்குன்னு சொல்லும் போது அங்க வேற ஒரு சிக்கல் வந்துருது சார். அதான். சரி, இப்படி யார் சொல்றேன். தமிழர்? தமிழ்நாட்டில் யார் தமிழ்நாட்டில் வாழுபவர் அனைவருக்கும் இத்தனை நன்மைகள் செய்த அனைவருக்கும். முதல்வர் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கின்ற தமிழுக்கு செய்ய வேண்டிய அளவிற்கு இந்த திமுக அரசு செய்யவில்லை. அவ்வளவுதான் என் கிரீவன்ஸ். தமிழுக்கு செய்யவில்லைன்னு சொல்றீங்க. ஆமா சரி. அதை பற்றி பேசினா அதுல தள்ளி போவோம். ஆமா. அதனால வேண்டாம், இன்னொரு நாள் நீங்க தனியா சொல்ற பேசலாம். ஆமா நீங்க சொல்ற ஐ அக்ரி டு டிஸ்அக்ரிங்கிறதுலயே அப்படி வந்துடும். இந்த எஸ்ஐஆர்ல வந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான பிரச்சனை அப்படிங்கிறது அந்த 2002 2005 லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கா இல்லையாங்கிற பார்க்கக்கூடிய அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து வாக்காளர்களிடம் தள்ளிவிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மேஜராக இருக்கு. ஆமா, அதாவது இது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்ற இந்திய குடிமகன் அனைவருக்கும் வாக்களிப்பதற்கான உரிமை உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஆனா வாக்காளராக நீ இருக்கின்றாயா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்து மக்கள்கிட்ட வந்து தள்ளி விட்டாங்க. அது தவறு. அந்த இடத்துலதான் டிலிஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டிலிஷனுக்கான வாய்ப்புகளை புரிந்து கொள்ளாமல் தவேக தலைவர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. நம்ம பெயர்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு யாரு முயற்சி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக டிலீட் ஆச்சுன்னா அது எல்லாம் திமுக வாலண்டியர்ஸ், திமுக பிஎல்ஏ அவங்கதான் செய்தாங்கன்னு நாளைக்கு ஒரு பொய்யான பரப்புரைக்கும் களம் தயாராக இருப்பது போலதான் தெரியுது. இவங்க ஆளுங்க ஏன் தூங்கிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு ஃபீல்டு வாலண்டியர் இல்லையா? இவங்களுக்கு களப்பணியாளர்கள் கிடையாது. களமே இல்லையே, களப்பணியாளர் எங்கிருந்து வருவாங்க? அதுதான் உண்மை. அவங்களுடைய உத்தேசமான கூட்டாளி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ உத்தேசமான கூட்டாளி அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ்ல வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல திமுக தலையீட்டை தடுக்க வேண்டும் அப்படின்னு. பிஎல்ஏக்களுடைய ரோல் இருக்குங்கிறது அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது தானே சார்? ஆமா, இவங்களை பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் எஸ்ஐஆர் வந்து வாராது போல் வந்த மாமணி, இது மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க. இவங்க டெமோக்ரஸி பத்தி என்ன தெரியும்? இவரே எமர்ஜென்சி சமயத்தில் வந்து எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணவர் தானுங்க எம்ஜி ராமச்சந்திரன். அவருக்கு டெமோக்ரஸி பத்தி என்ன தெரியும்? கான்ஸ்டியூஷனை பத்தி என்ன தெரியும்? அப்படிதான் வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு வரை. எம்ஜிஆர் மட்டும் 1, மீதி எல்லாரும் 0 அப்படின்னு ஜனநாயக பூர்வமான ஸ்டேட்மெண்டா அந்த அமைச்சர்கள் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். அந்த ஒண்ணே கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுங்கிறத என்னுடைய நேரம் நிக்கல, ஜனநாயகத்தை பற்றி அறியாததாக இருந்தது. அதுதான் என்னுடைய கோளாறு. நான் திரும்ப சொல்ல, எம்ஜிஆர் மாதிரி ஒரு திரைப்பட உலகில இன்னைக்கு வரைக்கும் சாதனை படைத்த ஒரு மனிதர் கிடையாது. அவருடைய நடிப்பு வந்து சிவாஜியுடைய அந்த இமாலய நடிப்பிற்கு முன்னால் எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாதுன்னு பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிவாஜியுடைய படத்தையும் பார்க்கட்டும், எம்ஜிஆருடைய படத்தையும் பார்க்கட்டும், எல்லா படமும் இல்ல, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி, அன்பேவா மாதிரி, வரிசையா நிறைய படம் அது மாதிரி சொல்ல. எம்ஜிஆருடைய படத்தை பார்த்தா இயல்பான அற்புதமான நடிப்பு எம்ஜிஆர் இருந்தது அப்படின்னு சொல்லி தெரியும். அதையும் தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட், சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் எசென்சியலி என்டர்டெயின்மெண்ட். அவருடைய காலத்துல வந்து இந்த மாதிரி இது ஐடி நெட்வொர்க் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கான மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்டா நாடகம் இருந்தது. நாடகத்துக்கு அப்புறம் சினிமா வந்தது. சினிமா இன்னும் பரவலாக்குச்சு அந்த என்டர்டெயின்மெண்ட். அந்த கோணத்துல தான் பார்த்தார். அந்த கோணத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தார். அதுக்கப்புறம் அரசியலையும் என்டர்டெயின்மெண்ட் ஆக்கி விட்டார். அதுதான் கோளாறு. இன்னும் இந்த நேரேட்டிவ் செட் பண்றது, இப்ப திமுக தான் ஓட்டுகளை எல்லாம், உங்க ஓட்டுகள் எல்லாம் திமுக தான் எடுத்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு ஊடக வலிமை இருக்கு. அந்த ஊடக சலுகைகள் வந்து அப்படி சொன்னாங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. உன் வேலையை நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற, எவனோ ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறான்னு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷனை பார்த்துல அந்த கேள்வி கேட்கணும். இல்ல, எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்றோங்கிற உணர்வே இல்லாம தானே சார் நிதியமைச்சர் வந்து குளத்தூர்ல 3000 ஓட்டு அதிகமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நிதியமைச்சர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா அப்புறம் விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்களோ அல்லது விஜயோ அல்லது அதிமுக இருக்கக்கூடியவர்களோ என்ன வேண்டுமானாலும் சொல்லுவாங்க தானே. நிதியமைச்சர் பொறுப்பு விடுங்க சார், நீங்க வேற. பிரதம மந்திரி பொறுப்புல இருந்துகிட்டு என்னென்ன பேசக்கூடாது அத்தனையும் பேசுறாரு. அடுத்து எலெக்ஷன் வந்தோடனே என்ன பேச போறாரோ அவருக்கும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எனக்கு அந்த பேச்சு இல்லாம வந்து மக்களிடத்துல எடுபட்டுதாங்கிற கேள்விதான் சார் இருக்கு. அந்த நாட்டு துப்பாக்கி கதைகள்,
அப்புறம் காட்டாட்சி அப்படின்னு லாலு பிரசாத்தோட சுமையை தூக்கி வைக்கிறது. அப்புறம் இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பிரச்சாரம் பண்றாங்க. திமுக இல்ல ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஊழல். காட்டாட்சிங்கிறது எடுபட்டது. அதுக்கு வேற காரணம். நில உடைமை சொந்தக்காரர்கள் தான் பீகாரை ஆண்டு கொண்டிருந்தார்கள். எந்த அரசியல் கட்சியும் இல்லை. நில உடைமை சொந்தக்காரர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவங்க அன்பார்ச்சுனேட்லி பூமிகார் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்களா பெரும்பான்மை இருந்தாங்க. லல்லு வந்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணார். முரட்டுத்தனமா முயற்சி பண்ணார் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. இப்போ சார் அது ஒரு சின்ன விஷயம். எப்படி அரசாங்கத்தினுடைய காட்டாட்சி பணி, அரசாங்கத்துடைய ஆமா பணியாக மட்டுமா இல்லையே சார். அது அது களத்துல வந்து விவசாய தொழிலாளர்களுடைய போராட்டங்களும் ஆமாங்க தீவிரமாக அவரு. இருந்தது. ஆனா இதை எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல வந்து மீடியானா அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு தான் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. சொந்த அதனால பெரியாரை வந்து ஒரு ஜோக்கரா அவங்களால சித்தரிக்க முடிஞ்சது. கலகக்காரர், ஜோக்கர் இப்படிலாம் சித்தரிக்க முடிஞ்சது. பெரியார் பத்தின பாசிட்டிவ் நியூஸ் எந்த நியூஸ் பேப்பர்ல அந்த காலத்துல வந்திருக்கு? நான் எனக்கு 30-35 வயசாகிற வரைக்கும் பெரியாரை பத்தி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட வந்ததில்லை. இவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்த முரசொலி வந்து எழுதுச்சு அவரை பத்தி. விடுதலை ஆரம்பத்துல இருந்து எழுதுனா விடுதலை யாரும் இந்த மாதிரி ஆளுங்க விடுதலை யாரும் படிச்சதே இல்லை. அவங்களுடைய பார்வையாளர், அவருடைய ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் விடுதலை படிச்சாங்க. அதே மாதிரி இப்ப இதுல நிலமில்லாத ஒரு ஏழை விவசாய தொழிலாளிக்கு வெஸ்ட் பெங்கால்ல என்ன சட்டம்னா, அவன் கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சு உட்காந்தான்னா அந்த கவர்மெண்ட் நிலம் எந்த அளவு ஒரு ஏக்கர் வரை கொடுக்கலாம், 1 ஹெக்டேர் வரை கொடுக்கலாம். அவ்வளவு நிலம் இல்லைன்னா 1 ஏக்கர் கொடுக்கணும்னு நாங்க வச்சிருந்தோம் சீலிங். 1 ஏக்கர் அளவுக்கு அவனுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்கணும். அவன் ஆக்கிரமிச்சு பண்ணானே அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதை ரெகுலரைஸ் பண்ணணும். இது சட்டம். இப்ப சப்போஸ் சிபிஎம் மாதிரி இவ்வளவு ஆர்கனைஸ்டான கட்டுக்கோப்பான ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? நிலத்தை வந்து திருடிட்டு போறானுங்க, கொள்ளையடிச்சிட்டு போறானுங்க, இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில இது வந்து இமேஜஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பூத்திடுவாங்க. இந்த மன்னார்குடி மஃபியா அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் இமேஜ். ஜெயலலிதாவுக்கு தெரியாமலா சசிகலா இவ்வளவு பண்ணாங்க? ஜெயலலிதா தான் பெரிய பெரிய பெனிஃபிஷியரியா இருந்தாங்க. பிறகு என்ன மன்னார்குடி மஃபியா? அதாவது தனக்கு எல்லா பலனும் வந்துடணும், அதுக்கான பழி மட்டும் தன் மேல வரக்கூடாதுன்னு ரொம்ப தந்திரமா செஞ்ச ஒரு செய்கை அது. அதே மாதிரி தான் இந்த ஜங்கல் ராஜ்ங்கிற பிரச்சனை. அதாவது லல்லு ஆட்சியில குறையே இல்லைன்னு நான் சொல்லல. ஏன் இப்ப இந்த டிஎம்கே ஆட்சி பத்தி நான் சொல்லத்தான் செய்யறேன். எந்த ஆட்சியிலையுமே குறை இருக்கத்தான் செய்யும். மார்கரெட் தாட்சர் ஆட்சியில குறை இல்லையா? கென்னடி ஆட்சியில குறை இல்லையா? அந்த பிக் ஆபரேஷன் என்னாச்சு? இதுக்கு போனாங்களே, மிசைலை கொண்டு போய் அங்க நிப்பாட்டி வச்சாரு. என்னாச்சு அது? கவானாவுக்கு பக்கத்துல போய் நிப்பாட்டி வச்சாரு. இட் வாஸ் கிரேட் ஃபெயிலியர். ஆனா அதை மழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா ஆட்சியிலையும் குறை இருக்கத்தான் செய்யும். அதான் அன்னைக்கே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொன்னதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். அதனால இவர் வந்து லல்லு வந்து ஹி பிராட் அபவுட் சோஷியல் ரெவல்யூஷன். அது அன்னைக்கு இருந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வந்து ஜங்கல் ராஜ் சொன்னாங்க. ஜங்கல் ராஜ் அவங்க சொல்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பா ஒரு சில பேர் வந்து பிரைவேட் லேண்ட் ஆக்கிரமிக்கிறது இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் வந்து ஈடுபட்டாங்க. அதை வந்து பிரகாசப்படுத்தினாங்க. அப்ப அந்த ஜங்கல் ராஜ்ங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. இட்ஸ் அ ஃபேக்ட். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க ஆட்சியில உள்ள குறைகள் அப்படின்னு எல்லா ஆட்சியிலையும் இருக்கும்னு சொன்னீங்க. தனி மனிதர்கள் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லதானே சார்? எல்லா தலைவர்கள், எல்லா தனி மனிதர்களிடத்திலயும் கூட குறைகள் இருக்கலாம். அதை வந்து பெரிதுபடுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது அவசியம் இல்லாதது ஒரு பக்கம். ஆமா, அது ஒரு பக்கம். இன்னொன்னு, நீங்க மேற்கு வங்கத்துல உண்டான செய்திகளை சொன்னீங்க சார். அப்போ அதிகாரத்தை இழந்து கொண்டிருப்பவர்கள், உடைமைகளை இழந்து கொண்டிருப்பவர்கள், கடந்த காலத்துல எல்லா வளங்களும் தங்களுக்கே என்று இருந்து இப்போது அரசியல் மாற்றங்கள் காரணமாக சிலவற்றை இழந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு புகலிடமாக இருக்கும்ல. நீதிமன்றத்துல போய் அதை கேட்பாங்கல்ல. நீங்க இந்த 1 ஏக்கர் அவங்களுக்கு கொடுத்துடணும்னு சட்டம் போட்டீங்கன்னா சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டாங்களா? போனாங்க. வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு சின்ன மாறுதல் தான் பண்ணுனாங்க. லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து அந்த ஒரு சின்ன மாறுதல்னால அவங்களுக்கு ஏழை எளியவருடைய பலத்த ஆதரவு கிடைத்தது. அது வரைக்கும் அங்க வந்து பர்கதார்னு ஒரு சிஸ்டம் உண்டு. இந்த குத்தகைதாரர் நீங்க சொல்றோம்ல, இங்க வந்து ஆதி காலத்துல சோழர் காலத்துல இருந்து குத்தகை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு நிலம் இருக்கு, உங்க நிலத்துல நான் வந்து குத்தகைக்கு விவசாயம் பண்றேன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனா அங்க வெஸ்ட் பெங்கால்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. பரம்பரை 3 தலைமுறையா நான் வந்து உங்க நிலத்துல விவசாயம் பண்ணிருக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு என்னை பிடிக்கல, வெளியில பாப்பா அப்படின்னா எனக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான இதுவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து அங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் எனக்கு இருந்தது சட்டப்படி. இவங்க சட்டத்துல என்ன மாறுதல் பண்ணாங்க? ஒருத்தர் வந்து குத்தகைக்காரரா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து நில உரிமையாளருக்குன்னு மாத்தி விட்டாங்க. இந்த ஒண்ணுதான். The burden of proof lies with the landlord.
that the concerned person was not a பர்கதார் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணாங்க, பர்கதாருக்கு வாரிசு உரிமை உண்டு. ஒருத்தர் 30 வருஷமா ஒரு நேரத்துல வேலை பார்த்திருந்தான்னா அவருடைய பிள்ளைக்கு தான் நீங்க முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவன் ரெடியா இருந்தானா அவனுக்கு தான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி இதுல என்ன தப்பு இருக்கு இந்த சட்டத்துல? இதை விட ஏழை எளியவருக்கு உரிய சட்டம் என்ன கொடுக்காம இருக்க முடியும்? அப்போ இந்த சட்டங்கள்ல அந்நியாரம் என்னன்னா, இவங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை பார்த்துட்டு கோர்ட் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. எப்படி மிஸ்ஸஸ் காந்தி வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றும் போது அடுத்த அப்போசிஷன் இல்லாம அதை ஏத்துக்கிட்டாங்களோ, ஏன் எல்லாரும் அதை ஏத்துக்கணும்னு சொன்னாங்களா? வெங்கட்ராமனே சொன்னார், மெட்ராஸ் வந்து ஒரு ஐகான், அதை மாத்திரல வந்து எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வரும் தெரியுமா வெங்கட்ராமன் அசம்பிளி வச்சு பேசினாரு. அப்போ எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த முக்கியமானது ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்து இவங்க பண்ண சீர்திருத்தம், எந்த விதமான புரோகிதமும் இல்லாமல் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டியோ கட்டாமலோ திருமணம் நடந்தால் அது சட்டபூர்வமான திருமணம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதையும் அவங்க அன்னைக்கு ஏத்துக்கிட்டது காரணம் 2 காரணம். மிஸ்ஸஸ் காந்தி ஹெர்செல்ஃப் வாஸ் எ ரிஃபார்மிஸ்ட். அவங்க அப்பா மாதிரி தான் இந்த விஷயத்துல. ஷி வாஸ் எ வெரி போல்டு பர்சன் இன் அக்செப்டிங் த சோஷியல் ரிஃபார்ம்ஸ். இன்னொன்னு, அவங்க கட்சியில யார் என்ன சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல முடியும். அவங்க எப்படிப்பட்ட அபரிதமான மெஜாரிட்டியில வந்திருக்காங்க மக்கள் ஆதரவோட. இந்த நேரத்தில் இந்த மாதிரி சரியான சட்டம் கொண்டு வரும்போது நம்ம எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல லெப்டினன்ட் நிலைமை இருந்தது. அவங்களுடைய வெற்றியை பார்த்துட்டு மக்களுடைய வெகுஜன எழுச்சியை பார்த்துட்டு எந்த ஒரு கோர்ட்டும் சட்டம் இல்லாத ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு தயாரா இல்லை. அதனால இந்த சட்டம் எல்லாமே சரியான சட்டங்கள் தான் என்று நீதிமன்றங்களால் ஆமோதிக்கப்பட்டன. பீகார் தேர்தல் அனைவருக்குமான பாடம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதுல ரொம்ப முக்கியமான பகுதி நீங்க இப்ப சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களிடத்துல எழுந்த வெகுஜன எழுச்சியை பார்த்துட்டு எல்லாரும் அந்த கோரிக்கையோடு ஏய்ந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதுல நீங்க சொல்றதுல கிடைக்கிற செய்தி. அதுதான் எஸ்ஐஆர் தொடர்பான செய்தியாகவும் இருக்க முடியுமா? அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு, ஜெனரேஷன் செட் சொல்றாரு. இப்ப நீங்க எழுந்தாருடைய அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தினாருடைய இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு தீர்வு கிடைக்காது. எங்ககிட்ட வந்து எலக்ட்ரானிக் காப்பியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நாங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துக்கு கழிச்சு எங்களால கேஸ் போட முடியாது, பேட் அக்கம்பலின்னு ஆயிருது. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? மக்களுடைய எழுச்சி தான் தீர்வு. ஆனால் அதே சமயம் அது அகிம்சை வழிபட்டதாக இருக்க வேண்டும். அந்த அறைகூவல் எல்லாத்தையும் வந்து மக்களை போராட தூண்டுகிறார், வன்முறைக்கு தூண்டுகிறார், புரட்சிக்கு தூண்டுகிறார் அப்படின்னு அவரை வந்து நாடு கடத்தணும் அல்லது நம்ம இதை சொன்னது கூட தான் சொல்லுவாங்க, வன்முறைக்கு தூண்டுகிறார். அதெல்லாம் அடித்தல் சொல்ல வேண்டியது, அகிம்சை அகிம்சைன்னு சொல்லி இம்மீடியட்டா சொல்ல வேண்டியிருக்கு. அழிச்சிடுவாங்களே சார். அது தவிர முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தவிர இன்னொரு முக்கியமான செய்தி, பிஜேபி தொடர்பான ஒரு செய்தி சார். உங்ககிட்ட பேச வேண்டியதும் ஆர்கே சிங் பாஜகவில் இருந்து விலகினார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆர்கே சிங் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, உள்துறை செயலர், சாதாரண பெரிய பெரிய இடம். அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சு பேசினாரு. அதை ஒட்டி அவங்க மேல விளக்கம் கேட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ சஸ்பென்ஷன் என்ன, நான் கட்சியை விட்டே வெளியில போறேன்னு போயிட்டாரு. அவருக்கு உரிய இடம் கட்சியில கொடுக்கலங்க, அதான் அடிப்படை. கொடுக்கல. ஆமா, அவர் மினிஸ்டர் ஸ்டேட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அவர் அதை விட பெருசா எதிர்பார்த்தாரு. அவர் பீகார் சீஃப் மினிஸ்டர் போஸ்டே அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அதுக்கு தகுதியான ஆள் தான், இட்ஸ் நோ டவுட். ஏன்னா பாலிடிக்ஸும் புரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் புரியும் ஆர்கே சிங். அதனால இவருக்கு அது கிடைக்கலன்னு சத்ருகன் சின்ஹா ஒரு காலத்துல இது மாதிரி தானே போச்சுட்டு போனார். அவர் வந்து பீகார் சிஎம் நினைச்சாரு, அது கிடைக்கலங்கிறதுனால போச்சு. அது மாதிரி தானே. ஆனா அவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு வந்து ரொம்ப தீவிரமா ஆராய்ஞ்சு அதுல உண்மை, தீவிரமான குற்றச்சாட்டு. ஆமா, அதுல உண்மை இருக்கிறதுக்கு அதுலதான் சார் அவருடைய தேச விரோதத்தன்மை, கட்சி விரோதத்தன்மையா தேச விரோதத்தன்மையா ஏதோ ஒண்ணு அதுக்குள்ளதான். இல்ல, கட்சி விரோதத்தன்மையே இவங்களை பொறுத்த மட்டும் தேச விரோதத்தன்மை தான். ஆமா, அரசு எதிர்த்து பேசினாலே நாட்டை எதிர்த்து பேசுற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், இந்த எதிர்கட்சிகளுடைய சாதியவாத கொள்கையை பீகார் நிராகரித்தது அப்படின்னு பிரதமர் பேசுறாரு. இது திரும்ப திரும்ப அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது, அதே தான் இங்கேயும் வருது. ஜாதி வந்து கவனிக்கலன்னா, ஜாதியை கவனிக்கலன்னா எப்படி ஆர்ஜேடிக்கு அந்த 23% இன்டாக்டா இருக்கும்? ஜாதி அடிப்படையில் தான் அந்த கட்டுமானங்கள் இருக்குது பீகார்ல. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த ஜாதியை மீறி சில செயல்கள், பெரியாரால ஜாதி பெயரை போடக்கூடாதுன்னு சொன்னார். ஜாதியை மனசுல வச்சிருக்கலாம், நிறைய பேர் மனசுல வச்சிருக்காங்க. ஆனா ஜாதி பெயரை போடுறது இல்லைங்கிற அளவுக்காவது இங்க வந்து சோசியல் ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்தது. அடுத்து வந்து இங்க வந்து இவங்க வந்து முதல்ல மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம், 5 வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் மேயரா இருப்பாங்க. யாரு மேயரா இருக்கணும்?
இந்த அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, முதல் வருஷம் ஒரு பிராமின் இருப்பார். முதல் வருஷம் இல்ல, 5 வருஷத்துல ஒரு வருஷத்துல ஒரு பிராமின் இருப்பாரு. இன்னொரு வருஷத்துல பிராமின் அல்லாத அப்பர் காஸ்ட் பீப்புள் இருப்பாங்க. 3வது வருஷத்துல வந்து இந்த பேக்வர்ட் காஸ்ட் இருப்பாங்க. 4வது வருஷத்துல ஷெட்யூல் காஸ்ட் இருப்பாங்க. 5வது வருஷத்துல மைனாரிட்டி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வரும்போதும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி அதிகமா இருக்கும். இவங்க வந்து ஏபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து லல் பிரசாத் பார்ட்டி வந்து இட் ஃபெயில்டு. ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்க ரொம்ப சக்சஸ் ஆகல. அதெல்லாம் ஒரு காரணம். நான் இன்னும் சொல்றேன், இந்த தேர்தல் முறையானபடி நடந்திருந்தா லல்லு பிரசாதுடைய இவங்களுடைய இந்தியா கூட்டணியோ அல்லது என்டிஏவோ யாராவது ஒருத்தர் 5 அல்லது 10 மெம்பர் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கருணையினால் இப்படிப்பட்ட மகோன்னதமான வெற்றி. அந்த 10,000 ரூபா கொடுத்தது, பீகார்ல வந்து 100 ரூபா வாங்கினா பெரிய விஷயங்க. ஓட்டுக்கு 100 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 ரூபா கொடுத்ததுனால எல்லா பெண்களும் வந்து they revolted against their husbands. இது உண்மைதான். அவங்களுக்கு விருப்பப்படி போய் அவங்க அப்படி சுதந்திரமா இருக்கணுங்கிறது நிச்சயமா நல்ல விஷயம், இருக்கணும். ஆனா தவறுதலாக வழிநடத்தப்பட்டார்கள். இதுதான் உண்மை. ஜாதி போயிருச்சு, மதம் போயிருச்சு எல்லாம் பேசுறதெல்லாம் வெட்டித்தனமான பேச்சு. அதான் சார், சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்வது, வளங்கள் அனைத்து மக்களுக்கும் சொந்தமாக இருக்கணும்னு சொல்றது, சமூக நீதினு சொல்றது, இது எல்லாமே தான் சாதியவாத கணக்குக்குள்ள வருது. பிரதமர் பேசுற சாதியவாத கணக்கு. ஆமா, முதல்ல வெங்கடாச்சலையாவை அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து அவர் சொன்னாரு, நாங்க ஓபிசி ரிசர்வேஷனை எதிர்த்தோம், ஜாதியை கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம். ஆனால் ஜாதி ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலையில எந்த அளவுக்கு ஜாதி வந்து டிட்டர்மின் பண்ணுது, ஸ்ட்ராங்கா இருக்குதையோ வீக்கா இருக்குது டிட்டர்மின் பண்ணுது இப்ப பாக்குறோம். இந்த ரிசர்வேஷனுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அதிகாரம் பரவலாக்கப்படுதுன்னு பாக்குறோம். அப்ப இது சரிதான் சொல்லி அவர் ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு he had the courage of honesty. உண்மையை சொல்லக்கூடிய தைரியம் அவற்றை இருந்தது. அதனால இந்தியன் கான்டெக்ட்ல வந்து நீங்க ஜாதியை வந்து புறந்தள்ளி விட முடியாது. ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் ஜாதியின் மூலமாகத்தான் ஒழிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. நீங்க சொன்னீங்க தமிழுக்கு நான் அதிகமாக இவங்க செய்யணும்னு, லெட் அஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. நீங்க திரு ஜென்ராம் அவர்களே, யூ டிட் நாட் அக்ரி டு டிஸ்அக்ரி, யூ டிஸ்அக்ரீட் டு அக்ரி. குட் பை. இன்னொரு நாள் பேசுவோம் அதை பத்தி. சரி சார், ஓகே சார், இன்னொரு நாள் பேசுவோம். ஓகே, வணக்கம்.